Hi viewers, welcome to Siddha Health Tips. மருத்துவ குணநலம் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்ல தனி சிறப்பு இருக்கக்கூடியது மாதுளம்பழம் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட மாதுளம்பழத்தோட பயனை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் மூலமா ஷேர் பண்ண போறேன். மாதுளையில மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனால எந்த பழத்திலும் இல்லாத அளவுக்கு கலோரி மட்டும் 83% இருக்கு. அதோட கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின் சி, விட்டமின் கேன்னு இன்னும் கூடுதலான நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதிகமான தாகத்தை தணிக்கக்கூடிய பழமான இந்த மாதுளையின் சாற்றோட லைட்டா கற்கண்டு சேர்த்து சம்மர் டைம்ல குடிச்சா உடல் சூடு சீக்கிரமாவே போயிருங்க. நீண்ட நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்களும் சாப்பாடு சரியா எடுத்துக்கிற முடியாதவங்களும் மாதுளம்பழ ஜூஸோட லைட்டா மில்க் சேர்த்து நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுடைய பலவீனம் சீக்கிரமாவே போய் ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பீங்க. மாதுளம்பழ சாற்றோட தேன் சேர்த்து தினமும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடை ரொம்பவே அதிகரிக்கும். அதோட ஹீமோகுளோபின் லெவல் கூட ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் பெயின்னால சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி ஒரு கைப்பிடி அளவாவது மாதுளம்பழத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வரவே வராது. வறட்டு இருமல் இருக்கிறவங்களும் பித்தம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் தொடர்ந்து மாதுளையினுடைய ஜூஸ் எடுத்து நீங்க குடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஹார்மோன் குறைபாடு இருக்கிறவங்களும் தினமும் காலையில உங்களுடைய எம்டி ஸ்டொமக்ல ஒரு மாதுளையாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அணுக்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே கூடுங்க. பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறவங்க உங்களுடைய பயிற்சிக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவு மாதுளம்பழ ஜூஸ் எடுத்து நீங்க குடிச்சிங்கன்னா நீங்க சீக்கிரமாவே டயர்டா ஆக மாட்டீங்க. உங்களுடைய எக்ஸசைஸை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்குங்க. இன்னும் இது போல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து எங்க சேனலோட வீடியோவை பாருங்க.